ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஐயனார் துறை சீரியலில் இன்னைக்கான எபிசோட்ஸ் நடந்துச்சு அப்படின்றப்ப தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிலா அந்த ப்ரெசன்டேஷன் பயங்கரமாக பண்ணி முடிச்சதுக்காக அவங்களுடைய ஆஃபீஸில் இருந்து அவங்களுடைய பாஸ் டின்னருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமே வந்துட்டு ஒரு மாதிரி டூ மச்சாக பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்து கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட மட்டுமே பேசிகிட்டு இருக்குது, அவங்களுக்கு தான் எல்லாமே எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு நிலாவுக்கு ஒரு மாதிரி பயங்கர இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு. ஸோ சோழனை கால் பண்ணி வர சொல்லிடுவோமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு சோழனை கால் பண்ணி இப்படி ஒரு ரெசார்ட்டில் இருக்கோம், வந்துருங்க பிக்கப் பண்ணிக்கோங்க ஒரு ஹோட்டலில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ சோழனும் வந்துடுவார். அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்லாம் சொன்னோடனே, இருங்க நானே கொண்டு வந்து கீழே விட்றேன், உங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா, இருங்க நானே கொண்டு வந்து விட்றேன் அப்படின்ற மாதிரி நிலா போவாங்க. பின்னாடியே உங்கள் பாஸும் கிளம்பி வந்துடுவா. அப்படி இருந்தாலும் வந்துட்டு நிலா காருக்குள்ள உட்காந்துருப்பாங்க. சரி சோழன் கார் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது சோழனை கூப்பிட்டு, அங்கே வாங்க பார்த்து கூப்பிட்டு போங்க, ஏன்னா அது வந்துட்டு நான் பார்க்குற பொண்ணு புரியலையா ஏன் ஆள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். சோழனோடனே அது வீட்டுக்காரமாடா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சோழன்ட்டேருந்து நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு போனோடனே கால் பண்ணுங்கள், இறக்கி விட்டோன்னே ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே சோழனுக்கு பயங்கர இரிட்டேட்டிங் ஆயிரும். ஸோ அது மட்டும் வண்டி ஓட்டிட்டு போகும்போதே ஒரு மாதிரி டென்ஷனாகவே போயிட்டு இருப்பார். நிலா பார்த்துட்டு என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். வீட்டுக்கு போனதுக்கப்புறமே அதே மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் சோழன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஏதோ டல்லாகவே வந்து உட்காந்துருப்பார். ஸோ நிலா கேட்டதுக்கும் சொல்ல மாட்டார், அவங்க வீட்டில் இருக்கவங்க கேட்டதுக்கும் வந்துட்டு ஒன்றுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லி வச்சுருப்பார் வீட்டில் அப்படின்னா, அந்த ஒரு லேப்டாப்பை கண்டுபிடிச்சது கொடுத்ததுக்காக நிலா வந்துட்டு என்னை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார். அந்த சின்ன பல்லவன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே, என்ன நீ அண்ணனை பார்த்து லவ் யூலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்னென்னலாம் போய் சொன்னாரோ சோழன் அதை ஃபுல்லாக வந்து உடச்சி விட்ருவான். உடனே சோழன் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கார். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சோழன் பயங்கரமாக வந்துட்டு, ஆமாடா இப்போ நான் பொய் தான் சொன்னேன், உண்மையில நடக்க மாட்டுது, பொய் தானே சொன்னேன், நான் பொய் சொல்லியா சந்தோஷப்பட்டுக்கிறேனே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர டென்ஷனாக பேசிட்டு வீட்டை விட்டு கிளம்புவார். ஸோ எல்லாருக்கும் பின்னாடியே போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே திரும்ப ரிட்டன் வீட்டில் வந்துட்டு உடனே வந்துட்டு பாண்டியன் சொல்லுவான், அண்ணே சொல்கிறதெல்லாம் பாதி பொய்யாதானே இருக்கும் அவன் பேசுகிறதே அப்படின்னு. திரும்ப சோழன் வீட்டுக்கு வந்துட்டு பேசுறதெல்லாம் கேட்டுருவார். கேட்டோடனே கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகி, நான் போகணுன்னு என்னெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அங்கிட்டு பின்னாடி போய் வந்து உட்காந்துக்குவார். சரி நிலா ஏதாவது கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போவாங்க. ஸோ இதோட இன்றைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஐயனார் துறை சீரியல் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டட்டா பை பாய்.